சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 4 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சூன்ய ஒளி ஒவ்வொன்றும் அதி அற்புத ஆற்றல் களஞ்சியங்களாகும். நாராயண சுரபியினை தொடர்ந்து லக்ஷ்மி தேவியின் சுரபி குறித்தே விளக்கம் அறிந்திடுக. 1. ஒரு மனிதனின் உள் மூளையில் கபாலத்தின் அருகே அதி அற்புத 12 சூனியச் சுரபிகள் உண்டு. பக்குவமுற்று அன்பினால் நிறைகின்ற தருணம் அவை திறவு கொள்ளும். எனினும் எண்ணற்ற சூனிய சுரபிகள் சூட்சமமாய் நிலைத்திருக்கும் என்றும் 12 சூனியச் சுரபிகளும் திறவு கொண்டால் அவை யாவும் மலரும் என்றுமே அறிய வேண்டும். 2. நாராயண சுரபி மனித மூளையின் உச்சத்தில் வடக்கு திசையில் அமைந்திருப்பதினால் லக்ஷ்மி தேவி சுரபியும் வடகிழக்கு பகுதியில் நிலைத்திருக்கும். இரண்டிற்கும் ஆழமான ஒளி தொடர்பு உண்டு. 3. லக்ஷ்மி தேவி சூனியச் சுரபி எனும் 4வது சுரபி வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கும். இச்சுரபியானது அக செல்வத்தினை பெருக்கும். 4. அகச்செல்வம் என்பது யாது? ஒரு மனிதன் புறச்செல்வத்தின் மூலம் உடலினை சார்ந்த சுகபோகங்களை ஏற்கின்றான் எனில், அகச்செல்வத்தின் மூலம் உயிரினை சார்ந்த சுகபோகங்களை ஏற்றிடுவான். புறச்செல்வம் தனை விடுத்து பற்று துறந்து பின் அகச்செல்வம் வேண்டும் என்றே லக்ஷ்மி தேவியினை ஆழமாய் துதித்தால் உயிர் வளமடையும். 5. உயிர் வளமடைவதற்கான செல்வங்கள் யாது? உயிர் அணுவிற்கு தங்க ஆற்றல் அதீதமாய் கிட்டினால் எளிதாய் தனது பணிகளை நிறைவேற்றிவிடும். எனில் லக்ஷ்மி சுரபியிலிருந்து முதன்மையாய் வெளிப்படும் அமில ஆற்றலில் எதனையும் தங்க ஒளியாக மாற்றக்கூடிய சக்தி நிறைந்திருக்கும். 6. மனிதர்கள் என்று புறச்செல்வங்களின் மீது பற்றுகளை துறந்து நிலத்தில் கிடந்து உறங்கி நீரினை துதித்து உயர் பிராணக்காற்றினை உணர்ந்து சுவாசித்து சூரியனை விடியலில் கண்ணுற்று வணங்கி ஆகாய தரிசனம் கண்டு மிகவும் எளிமையான வாழ்வினை ஏற்று இறை சிந்தனையை தீவிரமாய் தூண்டுகின்றனரோ அன்று முதல் குருதி இளகி லக்ஷ்மி சுரபியினை நோக்கியே பயணிக்கத் துவங்கும். 7. 12 புவி ஆண்டுகள் இதனை பயிற்சியாக ஏற்று கடும் தவநிலையில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு லக்ஷ்மி சுரபியின் ஆற்றல்கள் கிட்டும். அகச்செல்வம் பெருகும். 8. லக்ஷ்மி சுரபியிலிருந்து 28 வகை எரிபொருட்கள் அமிலமாய் உருமாறி குருதியினை உட்கலந்து உயிர் அணுவினையும் தீண்டினால் உயிர் அணுவானது தங்கத்தால் ஒளிரும். தனது அனைத்து பணிகளையும் எளிதாய் நிறைவேற்றி ஆன்மாவினை நோக்கியே பயணிக்கத் துவங்கும். 9. புறச்செல்வங்களின் மீது பற்றுகளை துறக்கும் தருணம் புற வாழ்வினில் இன்னல்கள் தோன்றும். எனினும் முழு பற்றுதல்களையும் நீக்கிய பின்னர் அகச்செல்வம் பொழியத் துவங்கும். அதன் மூலம்
புறத்தினிலும் பற்றற்ற நிலையில் செல்வங்கள் பெருகிடும். 10. பற்று அற்ற நிலையில் ஒரு பெரும் செல்வந்தர் வாழ்கின்றார் எனில் அவருக்கு லக்ஷ்மி சுரபி திறவு கொண்டுள்ளது என்றே பொருள்படும். 11. 12 சூனிய சுரபிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது எனினும் பிரம்ம சுரபியும் சரஸ்வதி சுரபியும் திறவு கொண்ட பின்னரே நாராயண சுரபியும் லக்ஷ்மி சுரபியும் திறவு கொள்ளும். அதன் பின்னரே அனைத்தும் திறவு கொள்ளும். 12. அனைத்து சுரபிகளும் திறவு கொண்ட பின்னர் மூல மைய சக்தியானது திறவு கொண்டு கபால வாயிலும் முற்றிலுமாக திறவு கொண்டு பரமாத்மா, ஆத்மா, உயிர் மற்றும் உடல் ஆகிய அனைத்தும் ஒரே நேர்கோட்டினில் தடைகள் இன்றி இணைந்து அற்புத ஒளி சக்தியை பெருக்கும். உணர்ந்திடுங்கள். வாழ்த்துகிறேன்.